வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீடில்ஸ் அண்ட் த்ரெட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் கேபிள் செயின் எப்படி போடுறதுன்ற கம்ப்ளீட் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பற்றினா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கான ரிப்ளை உடனே கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டு விட்டுக்கோங்க. நீடில் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் கீழேருந்து நீடில் இந்த மாதிரி மேல் பக்கமாக இழுத்துக்கோங்க. ஒரு த்ரெட்டில் மட்டும் நீங்கள் சிங்கிள் த்ரெட்டில் மட்டும் நீங்கள் முடிச்சு போட்டு விடணும். டபுள் த்ரெட்டாக சேர்த்து நீங்கள் முடிச்சு போட்டிங்கன்னா அது 6 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆகிடும். ஸோ சிங்கிள் த்ரெட்டில் மட்டும் நீங்கள் முடிச்சு போட்டு விடுங்க. இப்படி கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நீடில் ஒரு ட்விஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா எப்படி நம்ம நார்மலாக செயின் எப்படி போடுவோமோ அதே மாதிரியே நீங்கள் செயின் போட்டு விடுங்க. ஸோ நார்மலாக செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே தான் மெத்தடு. இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா செயின் போடுறதுக்கு முன்னாடி நீடில் த்ரெட்டை இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் பண்ணுவோம். ஸோ வீடியோவை கவனமாக பாருங்கள். இப்போ ஒரு செயின் போட்டு முடிச்சுட்டு நம்ம த்ரெட்டை எடுத்ததுக்கு அப்புறமா த்ரெட்டை இப்படி வச்சு நீடில் ஒரு சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா செயின் ஸ்டிச்சுக்கு எப்படி நம்ம போடுவோமோ அதே மாதிரியே போட்டு இந்த த்ரெட்டை நீங்கள் அந்த நீடிலுக்கு மேலே லூப் மாதிரி எடுத்து விடணும். ஒரு ட்விஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு மேலே செயின் ஸ்டிச் போட்டு விட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணுறீங்க. பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இப்போ பெருசாக போட்டு காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. வீடியோவை கிளியராக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இதில் நீங்கள் ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு முடிச்சு விழுகும். ஒவ்வொரு செயினுக்கு இடையிலையும் ஒரு முடிச்சு விழுகும். அதுதான் கேபிள் செயின். ஸோ ஒரு தடவை நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு முடிச்சு விழுகும். இதை நீங்கள் 2 டைம் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா 2 முடிச்சு விழுகும். 3 டைம் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா 3 முடிச்சு விழுகும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு செயினுக்கும் இன்னொரு செயினுக்கும் நடுவில் கேப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த கேபிள் செயினை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக முடிக்கிறப்ப எப்பவும் போல் நீங்கள் கீழ்ப்பக்கமாக த்ரெட்டை இழுத்து நாட் போட்டு முடிச்சிருங்க. ஸோ இதுதான் கேபிள் செயின். இப்போ நான் இதை ஒரு மோட்டிஃபில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒரு ஹார்ட் ஷேப்பில் நான் ஒரு மோட்டிஃப் போட்டிருக்கேன். ஸோ இந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து த்ரெட்டை எடுக்கிறேன். ஸோ எந்த மாதிரி நீடிலில் ட்விஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத கவனமாக நோட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீடில் எடுத்துகிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா செயின் ஸ்டிச்சுக்கு எப்படி நம்ம உள்ளே கொடுத்து எடுப்போமோ அதே மாதிரியே எடுத்துட்டு இந்த த்ரெட்டை அப்படியே நீடிலுக்கு அடியில் கூடி இப்படி ஒரு சுற்றி விட்டோம்னா நம்மளோட கேபிள் செயின் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம போட்டிருக்கிற டைரெக்ஷன் இந்த சைடு இருந்துச்சுன்னா த்ரெட்டை நம்ம அந்த டைரெக்ஷன்லேயே தான் இழுக்கணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் இழுத்தோம்னா நம்மளுக்கு செயின் கரெக்டாக கிடைக்காது. ஸோ அதனால் எந்த பக்கம் நம்ம லைன் போட்டிருக்கோமோ அதே டைரெக்ஷனில் தான் நீங்கள் த்ரெட்டை இழுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி செயின் ஸ்டிச்சுக்கு எப்படி நம்ம நீடில் உள்ளே பிக் பண்ணி அப்படியே கிளாத்துக்கு மேலே இப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு உங்கள் கையில் பிடிச்சிருக்கிற அந்த த்ரெட்டை அந்த நீடிலுக்கு மேலே சுற்றி விடணும். மறுபடியும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நீடிலில் த்ரெட்டை இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி செயின் ஸ்டிச்சுக்கு போடுற மாதிரியே நீங்கள் உள்ளே கொடுத்து நீடில் மேல் பக்கமாக வெளியில் எடுங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த கையில் இருக்கிற அந்த த்ரெட்டை அப்படியே நீடிலுக்கு அடியில் கூடி அப்படியே சுற்றி விட்டுருங்க. அவ்வளோதான் கேபிள் செயின். இதில் எந்த மாதிரி சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற டிஸ்டன்ஸ் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. செயினோட அளவுகளும் மாறாமல் ஒரே மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். பட் அந்த கார்னரில் எப்படி நம்ம
பாயிண்ட் பண்ணி ஷேப் கொடுக்குறோம், ஒரு மோட்டிவ்க்கு ஒரு டிசைனுக்கு எப்படி நம்ம ஷேப் கொடுக்குறோன்றதுல தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்னதாக டாட் இல்லை ஏதாவது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணி உள்ளே வந்து நீடில் இறக்குங்க கிளாத்துக்குள்ளே. சரியா? அந்த ஒரு டாட்டில் ஃபஸ்ட்டு டாட்டில் கிளாத்துக்குள்ளே இறக்குங்க. ஃபுல்லாக நூலை வந்து உள்ளே இழுத்துறாமல் ஒரு லூப் மாதிரி கையில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீடில் வந்து அடுத்த டாட் வழியாக வெளியில் எடுங்க. அந்த லூப்பை வந்து நீடிலுக்கு உள்ளே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீடில் வந்து அந்த லூப்புக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? இப்போ அந்த ஹார்ட் ஷேப் வர்றதுக்காக ஒரு ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஷார்ப்பை வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும்னா நீடில் வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி அப்படியே உள்ளே இறக்கிருங்க. ஃபுல்லாகவே செயின் போடாமல் ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் மட்டும் பண்ணி உள்ளே அப்படியே இறக்கிருங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் எடுத்து எப்பவும் போல் நம்ம எப்படி நம்ம கேபிள் செயின் போடுவோமோ அதே மாதிரியே போடுங்க. அந்த கார்னர் பாயிண்ட் வரும்போது வெறும் ட்விஸ்ட் மட்டும் பண்ணி உள்ளே நீடில் இறக்கிட்டு மறுபடியும் அதுக்கப்புறமா நீடில் வெளியில் எடுத்து நீங்கள் வந்து செயின் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி நம்ம நார்மலாக ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரியே நீங்கள் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஷேப் கரெக்டாக கொண்டு வர முடியும். நீங்கள் எடுத்துருக்கிற டிசைனில் வந்து ஷேப்பை கரெக்டாக கொண்டு வரணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் தான் முடியும். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக 15 சென்டிமீட்டருக்கு 2 லைன் போட்டுட்டு 2 லைன்லேயுமே இந்த கேபிள் செயினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 லைன் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹார்ட் இன் ஷேப் போட்டிருக்கேன் இல்லையா, அதை வந்து எக்ஸசைஸ் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமண்ட் ஷேப் மாதிரி போட்டிருக்கதை எக்ஸசைஸ் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. 2 எக்ஸசைஸ்லையுமே நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த 2 எக்ஸசைஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா 15 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இல்லாத மாதிரி ஒரு டிசைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த டிசைனில் கேபிள் செயின் அப்ளை பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் கேபிள் செயின் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கேபிள் செயினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அந்த டிசைனில். நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கேபிள் செயின்காக யூஸ் பண்ண டிசைன் இதுதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.